இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த கட்சிக்காக இந்த கட்சிக்கு சார்பு அப்படி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையில் அதாவது என்ன சொல்கிறது, கருத்தாழம் மிக்க கருத்துக்கள் வரக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்து அவங்க சரியாக தான் எழுதியிருக்காங்க. இப்போ சீமானை பற்றி எழுதும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா முந்தா நேத்தா பார்த்தேன், திமுகவையோ அதிமுகவையோ பாராட்டி வந்து ஒவ்வொன்று எதுனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நிறையா விளம்பரம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வச்சுட்டு அவங்க அதுக்காக அப்படி எழுதுறாங்க. சீமான் என்ன விளம்பரமாக கொடுக்க போகிறார்? விளம்பரம் கொடுக்குற ஏதாவது அமைப்பு வச்சுருக்கார் அவர். அப்போ அவங்க எழுதுகிறாங்கன்னால் ஒரு உண்மையான ஆய்வு செய்து அந்த ஆய்வுடைய விளைவாக எழுதுகிறாங்க. கருத்தியல் ரீதியாக பாராட்டப்பட வேண்டியது, வரவேற்கப்பட வேண்டியது. இது வந்து பொதுமக்களிடம் தேர்தலில் இது எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு. இது வந்து சீமான் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்ன கருத்து என்னென்னா, அவ்வப்போது வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த பிரச்சனைகள், மக்கள் வந்து எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எடுத்து அதை விரிவாகவும் ஆழமாகவும் பேசி இதற்கு தீர்வு என்ன, எப்படி செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பேசுகிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. சீமான் அதில் மக்களுடைய மீடியாக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். அதனால் அவர் வந்து அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையம் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஆசிரியர் ஓம் ஜஸ்வின் எம்டி வந்து சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து மேலோட்டமாக வந்து அரசியல் பண்ணிட்டு வராங்க. களத்தில் யாரும் வரது கிடையாது. சீமான் ஒருத்தர் மட்டும்தான் களத்தில் மக்களுக்காக நின்று எல்லா விஷயத்துலையும் போராடுறாரு. இந்த பரந்தூர் இஷ்யூவாக இருக்கட்டும், சானிட்டரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்காகவும் போராடுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது வந்து கண்டிப்பாக 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அது ரெண்டு விஷயம். முதல்ல அது வந்து உண்மை. இது வந்து அவர் ஒரு பெரிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவிலேயே மிகவும் அதிகமாக சர்க்குலேஷன் உள்ள ஒரு தினசரி பத்திரிகை, நம்பர் 1 அது. அதில் வந்து தமிழ்நாட்டில் எங்கோ பொதுவாக அது வந்து வடநாட்டு பாம்பே பேஸ்டு தான். சென்னையில் எங்கள் வீட்டில் கூட நான் தான் வாங்குகிறேன், அது வேறு விஷயம். பட் இருந்தால் கூட அங்கேருந்து தான் வருது. நேஷ்னல் இஷ்யூஸை கவர் பண்ணுவாங்க. நேஷ்னல் இஷ்யூஸை கவர் பண்ணுவாங்க. அந்தந்த மாநிலத்துலேயும் கவர் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாடு தென்னாட்டில் எங்கேயோ மூலையிலன்னா இந்தியா மேலே டெல்லி பாம்பே கம்பேர் பண்ணும்போது இந்த மூலையில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்கே உள்ள அரசியலை அவங்க வந்து அலசுகிறாங்க. அந்தந்த ஆட்களை வைத்து அலசுகிறாங்க. அதில் ஒரு ஆய்வோடு அந்த 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 கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த கட்சிக்காக இந்த கட்சிக்கு சார்பு அப்படி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையில் அதாவது என்ன சொல்கிறது, கருத்தாழம் மிக்க கருத்துக்கள் வரக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்து அவங்க சரியாக தான் எழுதியிருக்காங்க. இப்போ சீமானை பற்றி எழுதும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா முந்தா நேத்தா பார்த்தேன், இந்த ஒரு சகோதரி வரலட்சுமி என்ற சகோதரி வந்து அந்த தூய்மை பணியாளர், அந்த இது எலக்ட்ரிக் ஒயரு இதாகி லூஸாக இருந்திருக்கு. அதை வந்து அதுதானே அவங்க இறந்துட்டாங்க. 20 லட்ச ரூபா வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்கு. அதில் என்னன்னா அதோடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் ஒருத்தர் வந்து 2 நாளாக ஃபோன் பண்ணி அந்த மாதிரி வந்து ஒயர் வந்து லூஸாக தொங்குது, அங்கே தண்ணியெல்லாம் இருக்குது. ஏன்னா தண்ணியில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, எலக்ட்ரிக் ஒயர் வந்து ஷார்ட் ஆச்சு தண்ணியில் வந்ததுன்னா அந்த தண்ணியில் 1/2 கிலோமீட்டருக்கு அந்த தண்ணி ஓடுதுன்னு வைங்க. இங்கே வந்து அந்த ஒயர் வந்து ஷார்ட் ஆச்சுன்னா இந்த 1/2 கிலோமீட்டரில் ஒருத்தன் காரில் போகிறான் பாருங்க, காரில் ஷாக் அடித்து தூக்கி அடிக்கும். இல்லை நடந்து போனால், இல்லை சைக்கிளில் போனால் உயிர் கூட பாதிக்கப்படும். கரண்ட்டுடைய மின்சாரத்துடைய அதுதான் வந்து சீமானோட பேசியிருக்காரு. திடீர்னு மேலேருந்து ஒரு ஒயர் டபார்னு எதிர்பாராமல் அறுந்து விழுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விபத்து. ஒரு ஒயர் வந்து தொங்குது,
அதை 2 நாளாக வந்து யாரோ வந்து ஒரு பொதுமக்கள்லேருந்து யாரோ ஒரு சமூக ஆர்வலரோ இல்லை ஒரு பொதுமக்களோ வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து சரியாக அட்டன் பண்ணலன்னா அது வந்து நீங்கள் வந்து விபத்து இல்லை, கவனக்குறைவு, ஆட்சி நிர்வாகத்தின் அலட்சியம். இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னால் காமிச்சாங்க, எங்கேயோ ரொம்ப நேரமாக நைட்டில் கரண்ட் இல்லைன்னு. போய் வந்து கரண்ட் இல்லை, ஃபோன் வச்சா யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை வந்து ஃபோன் எடுத்து கீழே வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் போய் பொதுமக்கள் போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து நைட் ஷிஃப்ட்டு ஒரு 3-4 பேர் எங்கள் மின்சாரத்துறையில் தமிழ்நாடு டிஎன்ஏபியில் ஃபுல்லாக எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு மட்டையாக கிடக்குது. இது எப்போ எந்திரிச்சு இது ஃபோன் எடுத்து இது வந்து அட்டன் பண்ணுறது ஏங்க நைட்டில்? நம்ம தான் ஊர் பூரா டாஸ்மாகையும் திறந்து வச்சுட்டு நீங்கள் எப்படி மக்களுக்கு சேவை பண்ணுவீங்க? டாஸ்மாகை திறந்து வச்சு அவன் வந்து தண்ணி அடிக்கவேன். அப்படின்னா இப்போ கூட ஒரு ஜோக்கில் வந்து ஏதோ சொன்னான், தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த மாதிரி பெரிய வந்து தியாகிகள் வந்து தமிழ்நாட்டில் தான். என்னன்னா 10 ரூபா நீ வந்து குடிச்சிட்டு பாட்டில் திருப்பி கொடுத்தீங்கன்னா 10 ரூபா. எப்படி குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு அதான் அதை குடிச்சிட்டு பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த பழைய பாட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். பாடியை கொடுத்தீங்கன்னா 10 லட்சம். பாடின்னா செத்து போனோம். ஆனால் அது கள்ளச்சாராயம் மாறணும். ஆமாம், அது என்ன கள்ள சாராயம் நல்ல சாராயம், அதில் வந்து நல்ல சாராயம் மட்டும் என்ன பெரிய அப்படியே விட்டமின் உடம்புக்கு வந்து நல்லதுக்கு ஆரோக்கியத்துக்கு அது அவங்க சொல்லுவாங்க, அது குடித்தா தான் எனர்ஜி வரும்னு அமைச்சர் முத்துசாமி சொல்லுவார். பாவம் அவருக்கு வயசாகி போச்சு, என்ன பேசுகிறோன்னு அவருக்கு புரியாமல் பேசுகிறாரு, இல்லை பேச சொல்கிறாங்க அதனால் பேசுகிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மாதிரி வந்து இப்படி கிண்டல் பண்ணுறாங்க. குடிச்சிட்டு பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுப்பாங்க தமிழ்நாடு திமுக அரசு. நீ பாடியவே கொடுத்துட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் தருவாங்க. இந்த லட்சணத்தில் தான் நம்மளுடைய ஆட்சி நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு ஒயர் தொங்குச்சு, அதில் போச்சு. இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னால் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மாதம் 1.5 மாதம் முன்னால் ஒரு அந்த மின்சார ஊழியரே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒயர் வந்து ஏதோ ஒரு இடத்துல கவனக்குறைவாக அந்த மாதிரி தொங்கிட்டு இருந்ததுனால அவர் வந்து பாதிக்கப்பட்டு இறந்துருக்காரு. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. சமீபத்தில் என் ஃப்ரெண்டே இறந்தார் அந்த மாதிரி தான். ஓ அப்படியா? இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த மாதிரி நடக்கும்பொழுது அது ஏன் அதுக்கு ஒரு செக்கிங் இருக்க வேணாமா? மின்சாரத்துறையிலேருந்து அந்தந்த ஏரியாவில் அந்த ஏஇ வந்து ஒரு ரவுண்டு ஏஇ தான் போனோன்றது இல்லை, ஏஇயோ ஜேஇயோ யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கா, அவருக்கு சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டியது வந்து ஒரு கடமை இல்லையா? சரி, இதை தாண்டி எவனொத்த கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சரியில்லைன்னு, அங்கேயாவது போய் பார்க்கணும்ல. உடனே அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே போயிருக்கணும்ல. சென்னையில் பல பகுதிகளில் வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து குடிநீரும் கழிவு நீரும் கலக்குது. ஏதோ நீங்கள் ஒரு நாள் தான் கலக்குதுன்னு இல்லை. எங்கள் பகுதியில் அடையாறு மண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட பல தெருவுகளில் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக கலக்குது. உடனே வந்து அங்கே வந்து சரி பண்ணுவாங்க. உடனே அடுத்தது ஒரு 20 அடி தள்ளி இன்னொரு இடத்துல அடுத்த தெருவில் கலக்கும். இவங்க என்ன வேணும்ட்டே கலக்க விட்றாங்களா, இல்லை வந்து அது சரி பண்ண தெரியலையா, என்ன கட்டமைப்பில் என்ன பிரச்சனை, இல்லை குழா கட்டும்போது சரியாக கட்டாமல் விட்டாங்களா, எதுவும் எப்படிங்க பொதுமக்களாக இருக்கிறவன் என்ன தவறு நடந்தால் தவறை இன்னும் சொல்ல முடியுமே தவிர, இப்போ நானே போய் குச்சியை வச்சுக்கிட்டு கடப்பாரை வச்சுக்கிட்டு தோண்டி பார்த்து குழா சரியாக இருக்கா, கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதா போகுதா நான் பார்க்க முடியும்? இதுதான் வந்து நடக்கக்கூடிய அவலட்சண ஆட்சி, திமுகவின் அவலட்சண ஆட்சி. ஆனால் இப்போ அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் சொன்ன அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி அவர்கள் சகோதரி அதை இறந்துட்டு போது அதை பற்றி பேசியிருக்காரு. அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்விக்கு வந்து நீங்கள் கள்ள சாராயம் குடித்தா செத்து போனவனுக்கெலாம் 10 லட்ச ரூபா வந்து கொடுக்குறீங்க, அவங்க குடும்பத்துக்கெலாம் வந்து அது கல்வி, அவங்க குழந்தைகளுக்கு வந்து கல்வி படிப்பெல்லாம் எதிர்காலத்துக்கு எடுத்துக்கிறீங்க. இந்த அம்மா வேலை அந்த வரலட்சுமி வந்து அவங்களுக்கு இள வயது தான், அவங்க ஓய்வு பெறுற வரைக்கும் கணக்கு பண்ணால் ஏதோ ஒரு 85 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா வரைக்கும் அவங்க இப்போ வாங்குகிற சம்பளத்தை வச்சு கணக்கு பண்ணாலே அவ்வளோ வரும். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும். நியாயம் தானே?
இதை மாதிரி நியாயத்தை எடுத்து பேசும் அரசியல் கட்சிகள் வந்து அதுதான் மற்றவங்களாம் மேலோட்டமாக பேசுகிறாங்க. விஜய் கூட பேசும்போது வந்து கச்சத்தீவை அவர் தனியாக கூப்பிட்டு கச்சத்தீவு எங்கே இருக்குன்னு மேப்பில் வந்து போட்டு காமிக்க சொல்லுங்கள். அதாவது கச்சத்தீவு சரி ரைட்டு, கச்சத்தீவை வந்து யார் வந்து கொள்கை எதிரி பாஜக, ரைட். ஐயா பாஜகவுடைய கொள்கை என்ன? எது உனக்கு பிடிக்கல? எதிரி எதனால் எதிரி சொல்கிறா? இல்லை அரசியல் எதிரி திமுக, சரி ரைட். உங்களுக்கு திமுக அரசியல் எதிரி பிடிக்கல, எதனால் பிடிக்கல? இந்த கொள்கை சொல்கிறாங்க அதனால் எனக்கு பிடிக்கல சொல்லணுமா வேணாமா? அவங்க என்னென்ன கொள்கை சொல்கிறாங்களோ அதே தான் இவரோட கொள்கை, அப்புறம் என்னத்துக்கு அவர்களை பிடிக்கல உங்களுக்கு? அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? எங்களுடைய அரசியல் எதிரி வந்து திமுகன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய அரசியல் எதிரி ஸ்டாலின், என்னுடைய அரசியல் எதிரி உதயநிதி. எனக்கு உதயநிதியை பிடிக்கவில்லை, எனக்கு ஸ்டாலினை பிடிக்கவில்லை, மோடியை பிடிக்கவில்லை, அமித்ஷாவை பிடிக்கவில்லை. அமித்ஷாவை பிடிக்கலைன்னா அப்புறம் ஜனங்க வந்து வேறு யார் உங்களுக்கு எந்த ஷாவை பிடிச்சதுன்னு கேட்பாங்க. 1 ஷாவா 2 ஷாவா 3 ஷாவான்னு கேட்பாங்க. அமித்ஷா பிடிக்கலையே, ரைட்டு. அதாவது நம்ம கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று சொன்னால் அந்த கோட்பாடு ஒரு அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, லாஜிக் இருக்கணும்ல. இது பிடிச்சதுன்னா இல்லை, இது பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல? ரெண்டாவது அந்த விஜய் பேசின போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவோன்ற திட்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஆணவ கொலை வந்து அதுக்கு எதிராக அந்த ஒரு ஆரம்ச கொள்கைன்னு போட்டு ஒரு திட்டம் ஒன்று அறிவித்தாங்க. ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும்னு எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த டீ கடையில் உட்காந்துருக்கவங்களாம் அங்கே தான் பேசுகிறான், ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தாங்க நல்லது. இது ரொம்ப அதிகமாக பொதுவான ஒரு கருத்து, சாமானியன் கருத்து, சாமானியனுடைய கருத்து. நீங்கள் சாமானியன் கருத்தை வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பிரதிபலிக்கலாம், தவறில்லை. சாமானியன் கருத்து தான் அதை வந்து பிரதிபலிக்கணும். ஆனால் பிரதிபலிக்கும் போது ஏதாவது அதை பற்றி பேசினார், ஆணவ கொலையை பற்றி விஜய் இஷ்யூஸே பேசலை, இஷ்யூஸ் எதுவுமே பேசலை. அவர் ஒரே இந்த பில்டப்பு இந்த ஆக்ஷன்லேயே தான் வந்து அவர் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். அப்பா அம்மா வந்து எல்லோரும் வந்து சொல்லதை கேட்கணும், ரைட்டு. இந்த மாநாட்டு கூப்பிட்டீங்க, உட்கார வச்சிங்க, மரியாதை கொடுத்தீங்க, பார்த்தோம். முன்னால் வந்து அப்பா அம்மா நிற்கும்போது கவனிக்காமல் அவங்க பார்க்கறது வந்து தம்பின்னு கூப்பிடும்போது கூட திரும்பி பார்க்காம அவங்க அலட்சியப்படுத்திட்டு போனதையும் பார்த்தோம்ல. ரைட்டு, நம்ம குடும்பம் எங்கே, நம்ம குடும்பத்தை பர்சனலாக வந்து தலையிடணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கல, நம்மளுடைய எண்ணம் இல்லை. நீங்களும் உங்கள் குடும்பமே பிரிஞ்சு தானே இருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாவேகா ஒரே குடும்பம்ன்றீங்க, நம்ம உள்ள குடும்பமே வேறு வேறு திசையில் நிற்கிது. இதெல்லாம் தாண்டி சரி, அதெல்லாம் பர்சனல், தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம தலையிடுவது வந்து நாகரிகமாக இருக்காதுன்னு விட்டுருவோம். இப்போது எந்த தலைவருக்குமே விட்டுருவோம். நீங்கள் சொன்ன வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்ன கருத்து என்னென்னா, இந்த மாதிரி இந்த தூய்மை பணியாளர், ஏற்கனவே சாம்சுங்கில் இந்த மாதிரி அவ்வப்போது வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த பிரச்சனைகள், மக்கள் வந்து எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எடுத்து அதை விரிவாகவும் ஆழமாகவும் பேசி இதற்கு தீர்வு என்ன, எப்படி செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பேசுகிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. சீமான் அதில் அதாவது மக்களுடைய மீடியாக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார். அதனால் அவர் வந்து இப்போ அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுறதுக்கு காரணம், இப்போது திமுகவையோ அதிமுகவையோ பாராட்டி வந்து ஓகோன்னு எழுதுனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நிறையா விளம்பரம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வச்சுட்டு அவங்க அதுக்காக அப்படி எழுதுகிறாங்க. சீமான் என்ன விளம்பரமாக கொடுக்க போகிறாரு? விளம்பரம் கொடுக்குற ஏதாவது அமைப்பு வச்சுருக்காரு அவர்? அப்படியே கொடுத்தா யாராவது தொண்டர்கள் வந்து அவங்க செலவில் கொடுப்பாங்க.
அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயே கொடுப்பாங்க, ஏதாவது தமிழ் பத்திரிகையில் தான் கொடுப்பாங்க. அப்போ அவங்க எழுதுகிறாங்கன்னால் ஒரு உண்மையான ஆய்வு செய்து அந்த ஆய்வுடைய விளைவாக எழுதுகிறாங்க. அப்போ இதுதான் பொதுவாக மக்களுடைய கருத்தும் ஏறத்தாழ இதே வகையில் தான் இருக்க வேண்டும் என்ற வகையில் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கே உண்மையிலேயே நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. இவர் எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைவர் அங்கங்கே போகும்போது அவருடைய கூட்டத்தில் காலி ஆம்புலன்ஸாக விடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அது கூட ஒரு இஷ்யூ ஆச்சு, ஒரு பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி மறுபடியும் வந்தால் அவர் அந்த ஆம்புலன்ஸு அவர் பயங்கர கோவம் வந்துடுச்சு. அவர் எங்கே போனாலும் ஒரு காலி ஆம்புலன்ஸ், அதில் சட்டம் விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, காலி ஆம்புலன்ஸு போகும்போது அவங்க எந்த வித லைட்டெல்லாம் போடக்கூடாது. பிக்கப் பண்ண போகும்போது ஒரு பர்டிகுலர் கலர் லைட்டு போட்டு போகணும். பேஷண்ட்டை, நோயாளியை ஏற்றிக்கொண்டு அவசரமாக சிகிச்சைக்காக போகும்போது ரெட் லைட், ஏதோ ஒரு கணக்கு, வேறு ஒரு லைட்டு கலர், இப்படிலாம் இருக்குது. இது இல்லாமல் குறுக்க ஏதோ அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய குற்றச்சாட்டு அது. அந்த இவரை கேட்டால் நான் யாரோ பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன்னு சொன்னார். இது ஒரு இடத்துல நடக்கலாம். அவர் எங்கே கூட்டம் போட்டாலும் ஒரு காலி ஆம்புலன்ஸு உள்ளே போகுது. அப்போது ஏதோ கூட்டத்தை கலைப்பதற்காகவோ டிஸ்ட்ராக்ட் மடைமாற்றம் செய்வதற்காகவோ போகிறதா அவர் நினைக்கிறாரு, அதிமுகவில் நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். நேற்று ஒரு வீடியோ பார்த்து அவர் நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் வண்டி வருது, ஒரு பேஷண்ட்டோட, நோயாளியோட ஒரு ஆம்புலன்ஸை திருச்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் போனால் அங்கே தான் போயிட்டு வந்துட்டு இருப்பார். வண்டி நிறுத்திட்டாங்க நடு ரோட்டில். அப்படி எதிர்பக்கத்துலேருந்து அன்பில் மகேஷ் உட்பட கிட்டத்தட்ட 25 வண்டி வருது. இப்படி திரும்புது. இந்த 25 வண்டி திரும்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ, நிறுத்துறதே என்ன பண்ணுவாங்க, அங்கே 2 கிலோமீட்டர் தள்ளி வண்டி முதல் வண்டி வந்தவுடனே, எஸ்கார்ட் வண்டி வந்தவுடனே அங்கே நிறுத்தியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிடத்துக்கு மேலே நிறுத்தியிருக்காங்க. ஒரு உயிர் போராடி கொண்டிருக்கிறது என்றால் 20 நிமிடம் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம். சில பேர் 5 நிமிஷம் முன்னால் கொண்டு காப்பாற்றிருக்கலாம். உண்டா இல்லையா? நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சொந்தக்காரங்க வட்டாரத்திலே இதெல்லாம் இயல்பாக நடந்துக்குது. 5 நிமிஷம் லேட்டாக முன்னால் போனார். அப்படி பல விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. தலைவிதின்னு அதுக்காக லாரி முன்னால் குதிக்க முடியுமா? விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் லாரி போகும்போது நம்ம எதிரில் குதிக்க முடியுமா? நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை கவனமாக இருக்க வேண்டியது. அந்த மாதிரி வரும்பொழுது அன்பில் மகேஷ் இவர்கள் பேசுகிறாங்க, ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு அப்படி என்னையே அன்பில் மகேஷ் போய் கல்வித்துறைக்கு பெருசாக ஒரு கடமையை ஆற்றிட போகிறாரு. ரெண்டாவது, ஒரு அமைச்சர் போனால் எதுக்கு 25 கார் பின்னால் போனோம்? எஸ்கார்ட்டுக்கு முன்னால் ஒரு போலீஸ்காரு, பின்னால் ஒரு போலீஸ்கார் வச்சுங்க, ஒரு ஏதோ டாக்டர் வச்சுக்கிட்ட ஒரு ஏதோ ஒன்று, இல்லை கட்சியில் கூட வரோம் ஒரு 2 கார், ஒரு 4 கார், ஒரு சட்டம் கொண்டு வரணும். அமைச்சர்களோ இந்த மாதிரி முதலமைச்சரோ போனால் மேக்சிமம் 5-6 காருக்கு மேலே அந்த 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 கான்வாயில் போகக்கூடாது. 25 கார் எதுக்கு? அவர் கூட போகிறவங்களாம் இறங்கி அவன் நினச்சி பாருங்கள், இவர் 3வது காரில் இருக்கார், 4வது காரில் இருக்காருன்னா 24வது காரில் இருக்கிறவனுக்கு இவர் இறங்குறது, எப்போ இறங்குறாரு ஏறுறாரு எதுவுமே தெரிய போகிறது இல்லை. அவன் எதுக்கு அந்த கான்வாயில் வரணும்? அவனுக்காக எதுக்காக பப்ளிக் நிற்கணும்? இந்த 4-5 கார் போட்டோம், பப்ளிக்காக அவனை விடுங்க, அவன் எப்போ போய் சேர்றானோ போய் சேரட்டும். அதுனா 25 கார் போனால் தான் அது பந்தாவா? இது தமிழ்நாட்டில் இது தேவையில்லாத. மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டில் பார்த்தேன், ஃப்ரான்ஸ்லேயே எங்கேயோ, இப்போ ஏதோ ஒரு நாட்டுடைய அதிபர் அந்தமாக எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகுது, இந்த நார்மல் ட்ரெயினில். அங்கே வாங்கிட்டு ஏதோ இந்த பொட்டில் ஒன்று நம்ம ஊரில் சமோசா பொரின்ற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அது பாட்டில் போகுது. அந்த மாதிரி தான் பிரதமர் அந்த நாட்டுக்கு.
இவங்க கூட நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட தினமும் மெட்ரோவில் தான் வந்து பயணம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன். அங்கே வந்து துணை அதிபராக இருந்தார் ஒரு அபுரிசால் பக்ரின்னு ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் துணை ஜனாதிபதியாக இருந்தார். சர்வசாதாரணமாக ஹோட்டலில் வந்து இந்த சாதாரணமாக நம்ம அந்த லவுஞ்சில் பொதுவாக நுழைஞ்சிங்கன்னா ஒரு சோஃபாலாம் போட்டிருப்பாங்க, யார் வேணாலும் உட்காரலாம். உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். அவர் ஏதோ லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பார். எனக்கு அவர் தெரியும். அப்போ அங்கே நான் அதிபருக்கெலாம் ஆலோசகராக இருந்ததுனால அவங்களாம் தெரியும். நான் போய் அவர்கிட்ட அந்த ஊர் பாஷையில் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம். உட்கார்ப்பா, பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். ஜனங்க ஹோட்டலில் வருவாங்க போவாங்க. யாரும் வந்து பக்கத்தில் வந்து செக்யூரிட்டி வந்து நிற்கிறது, பின்னால் ஒரு 10 பேர் கும்பல் நிற்கிறது அதெல்லாம் கிடையாது. அவர் யாரையோ பார்க்க வந்திருக்காரு, வருவார், அங்கே காஃபி சாப்பிட்டு பேசுவார், பேசி முடிச்சுட்டு ஒரு பாட்டில் வண்டி ஏறி போயிட்டே இருப்பார். எவ்வளோ நல்லா இருக்கு. என்ன பெரிய வந்து அப்படியே எதிரிகள் வந்து தாக்கிடுவாங்களா? அதாவது இங்கே இந்த பந்தா காமிச்சே வந்து இந்த அரசியலில் வந்து நம்ம நாட்டை கெடுத்தது வந்து இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். நீங்கள் மற்ற இடங்கள்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சாதாரண நடிகர்னால எவ்வளோ பேர் கூட்டம் வராது பாருங்கள். அங்கே நீங்கள் மலையாளத்தில் போய் பாருங்கள், ஒரு மம்முட்டி பாட்டில் வண்டியில் ஏறி போயிட்டு இருப்பார். இப்போ இவர் பாட்டில் மோகன்லால், நான் அவங்களாம் சூப்பர் ஸ்டார்ன்றதுனால போகிறாங்க. அவங்க தேர்தல் என்னன்னா 10 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் வந்து ஒரு மேடையில் தோன்றுகிறார்கள் என்றால் ஒரு 10,000 பேராவது கூடுவான். தேர்தல் என்னென்னா அமிதாப் பச்சனுக்காக தானே. இங்கே இந்த சினிமா பைத்தியங்கிறது தமிழ்நாட்டில் வந்து தமிழனுக்கு வந்து என்ன செய்யுது? ஒரு காலத்தில் தமிழர்கள் என்றால் மிகவும் அறிவு சார்ந்தவர்கள் நம்ம பெயர் வாங்கணும். விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள் எல்லாம் இருந்தாங்க. என்னைக்கு திராவிடம்னு ஒன்று வந்துச்சோ அன்னிலேருந்து வந்து விடம்னா விஷம்தான், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறது வந்து கருத்தியல் ரீதியாக பாராட்டப்பட வேண்டியது, வரவேற்கப்பட வேண்டியது. இது வந்து பொதுமக்களிடம் தேர்தலில் இது எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு. இது வந்து சீமான் மட்டும் இல்லை, கருத்தியல் பேசுகிற எந்த ஒரு தலைவனுக்கும் மக்களிடம் அந்த அவங்க பதிலுக்கு வந்து அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை இன்னும் ஒரு படி முன்னே கொண்டு வந்தால் தமிழ்நாடு உருப்படுமா உருப்படாதா 2026 வந்தால் தான் சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம வந்து சும்மா அந்த பில்டப் கொடுக்குறதுன்னா, அவர் நம்ம தவேக தலைவர் விஜய் பேசினார் பாருங்க மதுரை மாநாட்டில். என்ன சார் சொன்னார் தெரியாதா உங்களுக்கு? இல்லை, நிறைய பேசினார். நிறைய ஏதோ பார்த்தாரு, ஒரு இருபத்தனமாக பேசினார். 234 அது முதல்ல வந்து நான் வேட்பாளர் பட்டியல் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிழக்கு அப்படி பார்த்தாரு. விஜய் கை தட்டுறாங்கன்னு பார்த்தாரு. அது அப்படி நிமிடி பார்த்தா எல்லோரும் கை தட்டணும்னு அர்த்தம். அப்படி ஆமாம், அது சொல்லி வச்சுருப்பார் புஷியானந்த். பின்னாடி இருந்து அவர் தட்டுவார். இல்லைங்க, தலைவர் வந்து பின்னால் நின்று அங்கேருந்து ஏதாவது தட்டி காமிப்பார். உடனே எல்லா ஜனங்களாம் அங்கேருந்து பார்த்துட்டு கை தட்டும். ரைட், அவிஜய் கத்தும். அடுத்தது சரி, மதுரை மேற்குன்னா ஒரு புஷி ஆனந்த் இல்லை ஆதவ அர்ஜுனா அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. விஜய் திருமங்கலம் விஜய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் நின்னாலும் விஜய் நிற்கிற மாதிரி நினச்சி நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்கிறாராம் அவர். அந்த சினிமா பாஷையில் இதில் கூட காப்பி பார்த்து படிக்கிறத காப்பின்றீங்களா இல்லை வேறு எதனா சொல்கிறீங்க? பார்த்து படிக்கிற காப்பி பரவாயில்ல, அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே தான் பண்ணுறாங்க. முதல்வர், துணை முதல்வர் எல்லாரும் எழுதி கொடுக்குறாங்க. அதை சரியாக படிக்கிறதுக்குள்ளேயே இன்ஃபேக்ட் வந்து தமிழை வந்து எங்கே வந்து நல்லா பேசுகிறாங்க, நல்லா எழுதுகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வெளியில் தான் தமிழ் நல்லா பேசுகிறாங்க, நல்லா வந்து எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அப்புறம் வந்து தமிழர்னா யார், திராவிடர்னா யாருன்னு நம்ம வேறு விதமான ஆராய்ச்சிக்குள்ளே போகணும். எதுக்கு அந்த வம்பு, வேணாம், விட்டுருங்க. என்னன்னால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லுவார் வழக்கமாக. அவங்க ஏன் சொல்லுவாங்கன்னா, அது பாஜகவுடைய அரசியல் கொள்கையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாநிலத்திலையும் முதல்வர் வேட்பாளரை தேர்தலுக்கு முன்னால் அறிவிக்க மாட்டார்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஸ்டாலின் சொல்ல போகிறாங்க, இல்லை ஒரு கால் வேறு மாதிரி செட்டப் பண்ணி உதயநிதின்னு சொல்லலாம் திமுகவில்.
அதிமுகவில் எடப்பாடி கூட்டணியில் இப்போ அவங்களும் சொல்லிட்டாங்க, இவரே சொல்லிட்டாரு, நயனா நாகேந்திரனே சொல்லிட்டாரு, அமித்ஷாவும் அதை ஏறக்குறைய கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு. பிரச்சனை பண்ண அண்ணாமலையும் சொல்லிட்டாரு. பிரச்சனை பண்ண அண்ணாமலையும் வந்து இத்தனை நாளாக வேறு மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வந்து எடப்பாடி தான் சொல்லிட்டாரு. முன்னாலே சொல்லியிருந்தா அண்ணாமலை அங்கேயே இருந்திருக்கலாம். அது சரி, ரைட்டு, அது வேறு ரூட், அது விட்டுருங்க. ஸோ அப்போது அதாவது பொதுவாக வந்து எல்லா மாநிலத்திலும் எல்லா கட்சிகளுமே முதல்வர் வேட்பாளர் இன்னார் என்பதை அறிவித்து விடுவார்கள். பாஜகவுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அறிவிக்கவே மாட்டாங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய கேண்டிடேட், வலுவான பிரபலமான கேண்டிடேட் வசுந்தரா ராஜே, சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி தான் முதல்வர் கேண்டிடேட்னு. அவங்க நினச்சிட்டு இருக்கலாம், கனவுல இருக்கலாம், நம்மளை தாண்டி. கடைசியில் போய் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் வசுந்தரா ராஜே தான் வருவாங்கன்னு எல்லோரும் நினச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமாக வந்து பாஜகவில் இருக்கிறவங்க. ராஜபரம்பரை சம்திங், ராஜபரம்பரை. டபார்னு தூக்கிட்டு யாரோ மோகன் யாதவோ நம்ம பேர் அப்படி ஞாபகம் எனக்கு. அது வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. அவர் பாட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டி ஒன்று வச்சுக்கிட்டு அவர் வந்து ரோட்டில் சாதாரணமாக போயிட்டு வந்தால், ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், வாடகை வீட்டில் இருக்கிறவர், அவரை முதல்வராக போட்டாங்க. இது பாஜகவில் எதுக்கு, அவங்க ஸ்டைல், இது எது ரைட்டு தப்பு நம்ம சொல்லலை, அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல், ஒரு ஸ்டைல். அது ஏன் வந்து மோடினா, யார் வந்து அங்கே வந்து ஜெயிக்கிறதா இருந்தாலும் மோடின்ற ஒரு இமேஜை வச்சு தான் வந்து நாடு முழுக்க அவங்க நிற்கிறாங்க, அங்கங்கே உள்ள வேட்பாளர்களை வச்சு இல்லை. இப்போ நம்ம வந்து காட்பாடின்னா துரைமுருகன் அண்ணன், இது நான் திருச்சின்னா நேரு அண்ணன் அப்படின்னு நேரு அண்ணன்னு சொல்லும் போதே திருச்சி சிவாவும் அன்பில் மகேஷும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி பின்னால் இழுப்பாங்க. அது உள்குத்து, அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது வந்து பொதுவாக அந்தந்த ஏரியா, அந்தந்த தொகுதியில் ஒரு வெயிட்டான கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியில் இருக்கும். பாஜகவில் அப்படி வச்சுக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க வைப்பாங்க, யாரையா நிற்க வைப்பாங்க. அதில் யார் வந்து முதலமைச்சராக வருவாங்கன்றது அது அறிவித்த பிறகு தான் அந்த ஆள், ஓஹோ இப்படி ஒரு ஆள் நின்னாரா, இவர் எம்எல்ஏ ஆனாரா அப்படின்னு அப்போ தான் தெரியும் மற்றவங்களுக்கு. இவர் இந்த ஸ்டைலை காப்பி அடிக்கிறாரா, எல்லா 234 தொகுதியிலையும் விஜயே நிற்கிற மாதிரி நினச்சி நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ல வராரா. அதையாவது வாயத்திறந்து சொல்ல வேண்டியதானே. சொல்லி வளைச்சு தான் என்ன, மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், மதுரை தென்மேற்கு விஜய், இப்படின்னு சொல்லிகிட்டே போகிறதா எல்லா திசையும். எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் தாவேகா வந்து சார்பில் நின்னாலும் நானே நிற்பதாக நினைத்து அனைவரும் வந்து தாவேகா தொண்டர்கள் அனைவரும் வாக்காளர்கள் ஓட்டு போட வேண்டும். இவ்வளோதானே சார். நீங்கள் இப்போ சொல்லும்போதே அது வந்து இவ்வளோ தானே சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறீங்கல்ல, ஒரு ஹீரோ எப்படி அப்படி சொல்ல முடியும்? பஞ்ச் டைலாக்கோட கொஞ்சம் பரபரப்போட சொன்னால் தானே அவங்க கை தட்ட முடியும், சினிமா பார்க்குற மாதிரி. ஏங்க சரி ரைட்டு, பஞ்சு டைலாக் வந்து சினிமாவில் சொல்லும் போது கை தட்டினா, இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறான், அதில் என்ன என் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறான். இது தேவையா? அங்கே எந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் சினிமாவில் வந்து கேமரா வைக்கிறான் அவங்களுக்கு, சார் சரண்ராஜ் சார் உங்களுக்கு க்ளோஸ்அப் சார், ஜூம் சார் உங்களுக்கு ஜூம் ஷாட்டு, லைட் சின்னப் ஸ்மைல் பண்ணுங்கள். இப்போ அவங்க ஹீரோயின் உங்களை பார்த்து ஐ லவ் யூ சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அப்படி சரிங்க, இன்னும் கொஞ்சம் வெக்கம் கலந்து சிரிக்கணும் சார். இது சினிமா. நீங்கள் இப்போ நம்ம ஸ்டூடியோ வாசலில் ஒரு சேர் போட்டுருது உட்காந்துருக்கீங்க, ரோட்டில் 10 பேர் நடந்து போகிறாங்க. நான் சொல்கிற மாதிரி அப்படி சின்ன பண்ணி லைட்டாக ஒரு சிரிச்சு பண்ணி பாருங்கள். கல்லெட்டு அடித்தா நான் பொறுப்பு இல்லை, இதில் திட்டு போவாங்க. இல்லைங்க, நல்லா தான் நேற்று கூட பார்த்தேன், நல்லா தான் இருந்தாலும் போயிட்டு இருந்தான். என்னன்னு தெரில, தானே சிரிச்சுன்னுங்கிறான் தானே. அதுதாங்க, இது வேறு அது வேறு. சினிமா வேறு, அரசியல் வேறு, அரசியல் மேடை வேறு. நீங்கள் மறுபடியும் இன்னும் வந்து அவர் நடிகராக தான் இருக்கார். என்னை பொறுத்தவரை விஜய் வந்து அரை வேக்காடு வேட்பாளர், அரை வேக்காடு அரசியல்வாதியாகத்தான் இன்னும் இருக்கிறார். அவர் முழுதாக இன்னும் வேகவில்லை அரசியலில். ஒரு தடவை எலெக்ஷனில் நின்று அடிபட்டால் ஒரு கால் வெந்துருவாரான்னு நம்ம தெரியல, வெந்துருவாரா நொந்துருவாரா தெரியல நமக்கு. இப்படி அவர் 234 தொகுதியிலும் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. அப்படி அது ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போகலாமே. யார் நிற்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, அவங்க நம்ம கட்சியை சேர்ந்தவர்.
நம்ம ஆட்சிக்கு வரத்துக்கு வழியை பார்க்கணும். யார் நின்னாலும் நீங்கள் ஓட்டு போடணும். இதில் யாரும் அவன் சொல்லதா தானே குரூப்பிசம் பண்ணக்கூடாது. ஒரு சார் இப்படியே ஆயிடுச்சுன்னா விஜய் எங்கள் தொகுதியில் நிற்கல நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? விஜய் வேற ஒரு தொகுதியில் நிற்கிறேன் எங்கள் தொகுதியில் நிற்கலைன்னு சொல்லிட்டு கோச்சிங்னாங்கன்னா அப்போ ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிப்பாரா அவர்? 234 தொகுதியில் விஜய் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் நிற்பார்னா அதுக்கு அவர் சுயேட்சையாகவே நின்றுட்டு போகலாமே. எதுக்கு இங்கே பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி நடத்தணும்? ரெண்டாவது பார்த்தீங்களா, கட்சி நடத்தினா எப்படி கட்சி நடத்த இப்போ நீங்கள் திமுக கொள்கை நம்ம தாவேகாவுடைய கொள்கை என்ன கொள்கை இது வரைக்கும் அந்த பேசினார், அதில் ஏதாவது கொள்கை இருந்துச்சா? பேசினவர் தான் கொள்கை, பேசினவர் தான் கொள்கைன்றாங்க. அதான் நிறைய பேர் சொன்னால அண்ணா விஜய் அண்ணாவை பார்த்ததே எங்களுக்கு போதும் 10 வருஷத்துக்குன்னு சொல்கிறாங்க. என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும், என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். ஆமாம், என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும்னு. அதுக்கப்புறமா அந்த புருஷன் வீட்டில் வச்சுருக்கான் பாருங்க அந்த பொண்டாட்டி. அவனுடைய பொறுமையை வாழ்த்தணும் நம்ம. என்னன்னா நீங்கள் ஒரு அரசியல் செய்வதில் அதுதான் அரைவேக்காட்டுத்தனம்னு சொல்லுது. நீங்கள் இந்த ஒரு கொள்கையை பற்றியும் பேசலை. அவர் ரேம்ப் வாக்கு வரும்போது யார் ஏறி வந்துடக்கூடாதுன்னு அதில் பூரா கிரீஸ் தடவிருக்கேன். அதையும் தாண்டி ஒருத்தன் எகிரி குச்சி வந்துட்டான். அவனை பவுன்சர். இந்த பவுன்சர் கலாச்சாரம் எங்கேருந்து வருது? ஒரு தலைவர்னா 10 பேர் பின்னால் வரதான் வருவான். அப்போ தான் தலைவன். அதான் தலைவன். அவனும் யாரும் வரக்கூடாது, அவனை தள்ளணும். அப்படின்னா என்ன? அது இன்னும் அந்த கேரவனு அந்த சினிமாவில் தான் அந்த கேரவன் சுற்றி ரசிகர்கள்லாம் வந்தாங்கன்னா பவுன்சர் தள்ளு 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 அப்படின்னு சொல்லி தள்ளுவாங்க ரசிகர்களை. ஹீரோ மட்டும் அப்படின்னு ஒரு கும்பிடு. இது ஒரு நடிப்பு. ஏன் அவன் கிட்ட ஒன்று பார்த்து இப்படி கும்பிடு போடுறான்னா அப்போ அவனை பிடிச்சி பவுன்சரை பிடிச்சி தள்ளு. தூரத்துலேருந்து ஸ்டண்ட் அடிக்கணும். இது சினிமா. அது ஓகே. சினிமா நடிகர் எங்கேயோ ஒரு ரோட்டில் போகிறாரு, ஒரு கடைக்கு போகிறாரு, இல்லை ஒரு சாலையில் போகிறாரு, எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. வரும்போது அப்போ கூட பவுன்சர் அப்படி தள்ளிடுவான், மேலே விழக்கூடாதுன்னு கும்பிடு போடுவாங்க. இப்போ கூட்டம் வருது. அது நீங்கள் பார்த்தீங்களா? கடைசியில் 1,00,000 சேரில் 10,000 சேர் டேமேஜ் தான். இந்த கான்ட்ராக்டர்லாம் ஓன்னு அழுகுறான். அந்த ஏரியாவில் உள்ள கான்ட்ராக்டர்லாம் கொடுத்தாங்க. ஏங்க சேர் உடஞ்சா பரவாயில்ல, லேசாக விழுந்து ஏதோ ஒன்று கீரல் அது மாதிரி உடஞ்சா பரவாயில்லைங்க, சுக்குநூறாக உடச்சிருக்கானுங்க. அப்புறம் இந்த ஸ்டீல் கேட்டுன்னா அந்த பேரிகேடு மாதிரி அதெல்லாம் கண்ணா முன்னான்னு வளைச்சிருக்காங்க. ஒரே தண்ணி பாட்டில், அந்த இடம் பூரா ஒரே குப்பை கடங்கு மாதிரி கிடக்குது. ஓகே சார், பல்லர்கள் இதில் நன்றி, வணக்கம்.